Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா எஸ்தரை பத்தி தான். வேதாகமத்துல பெண்களின் பெயரில் எழுதப்பட்ட தலைப்புடைய 2 புத்தகங்கள் எஸ்தர் புத்தகம் ஒன்றாகும். மற்றொன்று ரூத். இந்த எஸ்தர் புத்தகத்துல மிகவும் முக்கிய நபராக கருதப்படும் எஸ்தர் யூத குலத்தை சேர்ந்த ஒரு அனாதை பெண். பெற்றோர் மரித்து போனதுனால அவங்களுடைய அண்ணன் மொர்தகாய் அவங்கள தன்னுடைய சொந்த குமாரத்திய போல வளர்த்தாங்க. எஸ்தருடைய மற்றொரு பெயர் அக்ஷால். அவங்க ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளாகவும் இருந்தாங்க. எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று பொருள். அவங்களுடைய பேருக்கு ஏற்றபடியே இருண்டிருந்த இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்துல நட்சத்திரத்தை போல ஒளி வீசினாங்க. இவங்களுடைய தகப்பன் பெயர் அபியாயில். அபியாயில் என்பதற்கு பராக்கிரமசாலியின் தகப்பன் என்று பொருள். மொர்தகாய் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன். எனவே தனது சிறிய தகப்பனின் குமாரத்தியாகிய எஸ்தரை கடவுளின் பக்தியில கண்டிப்போடு வளர்த்தாங்க. எஸ்தர் மொர்தகாய் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிஞ்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் நாளடைவில் அவங்க செஞ்ச பாவங்களின் நிமித்தம் தேவன் அவங்கள தண்டிக்கும்படி பல்வேறு அரசர்களுக்கு கீழே அடிமைகளாகும்படி ஒப்பு கொடுத்தாங்க. பாபிலோன் நாட்டு அரசர் நேபுகாத்நேசர் எருசலேமின் குடிகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு அடிமைகளாக சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அவர்களில் மொர்தெகாயும் ஒருவர் தான். சுமார் 70 ஆண்டுகளுக்கு பின் மேதியரும் பர்ஷியரும் பாபிலோனியரை தோற்கடித்து அவங்களுடைய நாடுகளை பிடித்து கொண்டாங்க. அதனால் இஸ்ரவேலர் பெர்ஷியா தேசத்திற்கு அடிமைகளாக அவர்கள் நாட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அப்பொழுது பெர்ஷியா நாட்டுல ராஜாவா இருந்த கோரேஸ் இஸ்ரவேலர் அனைவரையும் தங்கள் சொந்த நாட்டிற்கு போய் இடிந்து போன எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் கட்டலாம் என்று உத்தரவு கொடுக்கறாங்க. அடிமைத்தனத்துல இருந்து ஒரு சிலர் தாயகம் திரும்பினாங்க. வேறு சிலரோ அங்கேயே இருந்து விட்டாங்க. வயது சென்ற மொர்தகாயும் தன் தாய் நாட்டிற்கு திரும்பி போகவில்லை. எஸ்தரும் அவனுடைய பாதுகாப்பிலேயே அங்கேயே இருந்தாங்க. கோரேஸ் ராஜாவின் பேரன் அகஸ்வேரு ராஜா பாபிலோனை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது மொர்தகாய் ராஜாவின் அரண்மனையில ஒரு காவலனாக நல்ல பதவியில இருந்தாங்க. தன் வேலைய உண்மையாக செஞ்சு வந்தாங்க. அகஸ்வேரு ராஜா வலிமை மிக்க கிரேக்கர்களோடு யுத்தம் செய்ய விரும்பினாங்க. அதற்கு தன் நாட்டு மக்களின் ஆதரவை நாடினாங்க. எனவே ஒரு பெரிய விருந்த ஆயத்தம் பண்ணி தன் நாட்டு மக்களை அழைச்சாங்க. தான் நடத்தவிருக்கும் கிரேக்க யுத்தத்துல தனக்கு ஒத்துழைத்து தனக்கு வெற்றி தேடி தர வேண்டும் என்று கூறினாங்க. அந்நாட்டு வழக்கத்தின்படியே அகஸ்வேரு ராஜாவின் மனைவி வஸ்தியும் பெண்களுக்கென்று தனியாக ஒரு விருந்த ஆயத்தம் பண்ணி இருந்தாங்க. ராஜா நடத்திய விருந்துல மகா ரூபவதியான தன் மனைவி வஸ்தியின் அழக விருந்தினர்களுக்கு காட்ட விரும்பி அவங்கள ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவங்களாக அழைத்து வர சொன்னாங்க. ஆனால் வஸ்தி வர மறுப்பு தெரிவிச்சாங்க. அதனால அவங்களுடைய ராஜ மேன்மைய அவங்கள விட்டு நீக்கினாங்க. வஸ்தி பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுனால ராஜாவுக்கு மறுமணம் செய்ய அவங்க ஆட்சி செய்த 177 நாடுகளில் இருந்தும் அநேக கன்னி பெண்கள் அரண்மனையில கன்னி மாடத்திற்கு வரவழைக்கப்பட்டாங்க. அப்படி சென்றவர்களில் எஸ்தரும் ஒருத்தங்க. கன்னி பெண்கள் தங்களை ஏற்ற விதமாய் சுத்திகரித்து ஆயத்தம் செய்ய அரண்மனைக்கு ஒத்த சகல வசதிகளும் அவங்களுக்கு செய்யப்பட்டிருந்துச்சு. கன்னி மாடத்தில் அவங்களுக்கு சுத்திகரிப்புக்கு தேவையான அனைத்து சாதனங்களும் ஏராளமாக கொடுக்கப்பட்டுச்சு. எஸ்தர் மகா சௌந்தரியமும் அழகும் உள்ளவளாய் இருந்தபடியினால கன்னி மாடத்தின்
பிரதானியான ஏகாயின் இடத்தில் விடப்படுறாங்க. ஏகாயின் கண்கள்ல எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. எஸ்தருக்கு அவங்களுடைய சுத்திகரிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் கொடுக்கப்பட்டுச்சு. 7 தாதிமார்கள் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக நியமிக்கப்பட்டாங்க. அவங்க கன்னி மாடத்தின் சிறந்த இடத்துல 6 மாதம் இருந்தாங்க. கன்னி மாடத்திற்கு கொண்டு வரப்பட்ட பெண்கள் சுத்திகரிப்புக்கு பின் ஜோடிக்கப்பட்டு ராஜாவினிடம் முறையாக அனுப்பப்படுவாங்க. எஸ்தரின் முறை வந்தபோது ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தாங்க. அவங்க மிகவும் அழகுள்ளவங்களாக இருந்தபடியால் ராஜா அவங்க தலையின் மீது கிரீடத்தை சூட்டி வஸ்தியின் ஸ்தானத்துல அவங்கள பட்டத்து ராணி ஆக்கினாங்க. தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியல் நிறைந்த தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்த எஸ்தரை உயர்த்தினாங்க. கர்த்தர் நம்மையும் உயர்த்துவாங்க. மொர்தெகாய் அவங்க கிட்ட சொல்லி இருந்த காலம் வரைக்கும் எஸ்தர் தான் ஒரு யூத ஸ்திரீ என்பதை எவருக்கும் அறிவிக்கவில்லை. எஸ்தர் தன் பூர்வீகத்தை வெளியே சொல்லாமல் தன்னுடைய மனதுல காத்து வச்சிருந்தாங்க. இதில் தான் எஸ்தருடைய வெற்றியின் ரகசியம் அடங்கியிருக்கு. இந்த எஸ்தரை தேவன் அவங்களுடைய சொந்த ஜனத்திற்கு எதிராளியா இருந்த ஆமானின் திட்டங்களை தகர்த்து அவங்கள காப்பாற்றுவதற்கு பயன்படுத்தினாங்க. எஸ்தர் தான் வாழ்ந்த அந்நிய தேசத்துல தனக்கு ஆதரவாய் பெரிய தகப்பனின் குமாரனாய் இருந்த மொர்தெகாயின் சொல்ல கேட்டு நடந்தாங்க. தன்னை வளர்த்தவனுக்கு மாத்திரம் அல்ல, தன்னை படைத்தவருக்கும் கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க. பிள்ளைகளை பெற்றாருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்று எபேசியர் 6:1 சொல்லுகிறது. கீழ்ப்படிந்த அவங்கள தேவன் பல உயரங்களுக்குள் நடத்தினாங்க. ஆசீர்வாதத்தையும் தேவனை கொடுத்தாங்க. மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல காவலாளியாக பணி செஞ்சு கொண்டு இருக்கும்போது அரண்மனை வாசல் காவலர்ல இருவரான பிக்தான், தேரேசு ஆகியோர் ராஜாவை கொலை செய்ய திட்டமிட்டாங்க. இதை அறிந்த மொர்தெகாய் இத எஸ்தருக்கு அறிவிச்சாங்க. எஸ்தர் மூலம் இதை அறிந்த ராஜா விசாரிச்சு இது உண்மை என்று கண்டதினால ராஜாவை கொல்ல இருந்த 2 பேரையும் தூக்கல இட்டாங்க. இந்த காரியத்தை தெரிவித்த மொர்தெகாய்க்கு எதுவும் செய்யப்படவில்லை. எனினும் பின்னாளில் ராஜாவினால அவங்க கௌரவிக்கப்பட்டாங்க. இந்த காரியங்களுக்கு பின்பு ஆகாகியனாகிய ஆமான் ராஜாவால சகல பிரபுக்களுக்கும் மேலாக உயர்த்தப்படுறாங்க. ஊழியக்காரர் அனைவரும் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டாங்க. ஆனால் மொர்தெகாய் அவ்விதமாய் ஆமான நமஸ்கரிக்கவில்லை. ஆமான் அதனால மொர்தெகாய் பெயர்ல மூர்க்கம் நிறைந்தவர் ஆனாங்க. மொர்தெகாயை மாத்திரம் சங்கரிப்பது ஆமானுக்கு அற்பமாய் காணப்பட்டுச்சு. மொர்தெகாய் யூதன் என்று அறிந்த ஆமான் யூத ஜனங்கள் யாவரையும் அழிக்க திட்டமிட்டாங்க. ராஜாவிடம் தந்திரமாய் உத்தரவும் பெற்றுக்கொள்ளுறாங்க. ஆதார் மாதம் 13ஆம் தேதி யூதர்களை அழித்து கொல்ல ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகளை அனுப்புறாங்க. இதை அறிந்த மொர்தெகாய் அதிர்ச்சி அடைந்து மீளாத துயரத்துல ஆழ்ந்தாங்க. தன் ஆடைகளை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி தன் தலைமேல் சாம்பலை போட்டுக்கொண்டு மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தாங்க. ஒவ்வொரு நாட்டில் உள்ள யூதர்களுக்குள்ளும் அழுகையும் புலம்பலும் காணப்பட்டுச்சு. அவர்களும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல கிடந்தாங்க. எஸ்தரின் தாதிமார்களும் பிரதானிகளும் மொர்தெகாயின் புலம்பல அவங்க கிட்ட அறிவிச்சாங்க. எஸ்தர் உடனே பிரதானிகள்ல ஒருவரான ஆத்தாகை மொர்தெகாயினிடம் அனுப்பி விசாரித்து வரும்படி சொன்னாங்க.
யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகல மொர்தெகாய் எஸ்தரிடத்துல தெரியப்படுத்தும்படி சொன்னாங்க. அந்த அழிவை தடுத்து நிறுத்த பிரச்சனைகள் மத்தியில தனது அந்தஸ்து செல்வாக்க பயன்படுத்தாமல் தேவ சமூகத்துல அதற்காக ஜெபித்த எஸ்தரை போல நாமும் ஜெப ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். யூத ஜனங்களுக்காக ராஜாவிடம் விண்ணப்பம் பண்ணி மன்றாடும்படி மொர்தெகாய் கேட்டுக்கொள்ளுறாங்க. ஆனால் அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்ற தவறாத சட்டம் இருந்துச்சு. மேலும் எஸ்தர் கடந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்துல அழைப்பிக்கப்படவில்லை. ஆகவே எஸ்தர் ராஜாவிடம் போக பயப்பட்டாங்க. ஆத்தாகின் மூலம் இத அறிந்த மொர்தெகாய், நீ ராஜ அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவா என்று நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதர்களுக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்தில் எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னாங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லறாங்க, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வர செஞ்சு எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். அதன் பின் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். இதில் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாங்க. தன் ஜனங்களுக்காக மன்றாட போகும்போது ராஜாவின் பொற்செங்கோல் நீட்டப்படாவிட்டால் தான் மறிக்க வேண்டும். இந்நிலையில அப்படியே நேரிட்டாலும் பரவாயில்லை என்று துணிந்து முடிவெடுத்தாங்க. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்ற எஸ்தரின் மன உருக்கம் நமது இருதயத்தின் வாஞ்சையாகட்டும். இந்தியர் அனைவரும் இயேசுவை அறிய வேண்டும் என்பதை நமது விருப்பமும் ஜெபமும் ஆகட்டும். தன் தாதிமாருடன் எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்த பின் ராஜா சமூகம் செல்லுறாங்க. தேவ தயவால் ராஜாவின் செங்கோல் அவங்களுக்கு நேராக நீட்டப்பட்டுச்சு. உடனே எஸ்தர் தன் ஜனத்திற்காக மன்றாடவில்லை. மாறாக ஞானமாய் ராஜாவையும் ஆமானையும் விருந்துக்கு அழைச்சாங்க. அழைப்பை ஏற்று இருவரும் சென்றாங்க. அவர்களுக்கு நன்றாய் விருந்து படைத்து உபசரணை செய்து மீண்டும் ஒரு முறை விருந்துக்கு வருமாறு இருவரையும் அழைச்சாங்க. முதல் நாள் விருந்துக்கு பின் ராஜா தூக்கமில்லாமல் இருந்தபோது வாசித்த கால சரித்திர புத்தகத்தின் மூலம் அரண்மனை வாசல் காவலர் பிக்தானும் தேரேசும் தன்னை கொல்ல நினைத்தபோது மொர்தெகாய் தந்த தகவல் மூலம்தான் காப்பாற்றப்பட்டத ராஜா அறிந்தாங்க. எனவே ராஜா மொர்தெகாய்க்கு எந்த ஒரு வெகுமதியும் அளிக்கப்படாததையும் உணர்ந்தாங்க. ஆமான கொண்டே மொர்தெகாய கனப்படுத்த விரும்பினாங்க. அந்த கனப்படுத்துதல அவனது எதிராளியா இருந்த ஆமானை கொண்டே செஞ்சாங்க. 2ஆம் நாள் எஸ்தர் அளித்த விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் வந்தாங்க. விருந்துல திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை பார்த்து கேட்கிறாங்க, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுறாங்க. உடனே எஸ்தர் ராஜாவிடம், ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று சொல்லுறாங்க.
மேலும் எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். சீக்கிரத்தில் நாங்கள் கொலை செய்யப்படவிருக்கிறோம். இதனால் அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்று சொன்னாங்க. ராஜா எஸ்தரிடம் இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் என்று கேட்கிறாங்க. எஸ்தர் சத்துருவும் பயங்களும் ஆகிய இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்லுறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஆமான் தனக்கு பொல்லாப்பு நேர்ந்தது என்று உணர்ந்து கொள்ளுறாங்க. உடனே ஆமான் பயந்து ராஜாத்தி உட்கார்ந்திருந்த கட்டிலின் மேல் உளறாங்க. இதை கண்ட ராஜா கோபம் அடைந்து, என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானே என்று சொல்லுறாங்க. இந்த வார்த்தைகள் ஆமானுக்கு மரண சாசனமா இருந்துச்சு. இந்த வார்த்தைகள் ராஜாவின் இடத்துல இருந்து வந்த உடனே காவலர்கள் ஆமானுடைய முகத்தை மூடிட்டாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுறாங்க, இந்த ஆமான் மொர்தெகாய கொல்றதுக்கு 50 முழ உயரமான தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லுறாங்க. ஆமான் செஞ்ச அந்த 50 முழ உயரமான தூக்கு மரத்துல ராஜாவின் கட்டளையின்படி ஆமானை தூக்கிலிடுறாங்க. பிறனை அழிக்க ஆமான் வெட்டிய குழியில அவனை விழுந்து அழிந்தும் போனான். பின்பு ராஜா எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் இடையிலான உறவை அறிந்து ஏற்கனவே ராஜாவால கனப்படுத்தப்பட்ட அவங்க ஆமானுடைய பதவிக்கு உயர்த்தப்படுறாங்க. மேலும் எஸ்தர் ராஜாவிடம் தாழ்மையுடனும் அழுகையோடும் பேசி நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க எழுதின ஆமானுடைய கட்டளையை செல்லாமல் போக பண்ணும்படி மன்றாடுறாங்க. அந்த கட்டளைக்கு பதில் ஒரே கட்டளைய பிறப்பிக்க வேண்டும்னு சொன்னாங்க. ராஜா அதற்குரிய அனுமதிய எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் கொடுக்கறாங்க. கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தினால வெட்டி கொன்றாங்க, நிர்மூலமாக்கினாங்க. சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது, மகிழ்ந்தது. இவ்விதமாய் யூதருக்கு இரட்சிப்பும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அநேகர் யூத மார்க்கத்துல சேர்ந்தாங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில பெரியவனாக இருந்தாங்க. ஆமானின் குமாரர் 10 பேரும் கொல்லப்பட்டு தூக்கு மரத்துல தூக்கி போடப்பட்டாங்க. பூரிம் எனப்பட்ட அந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை நாளாக விருந்துண்டு சந்தோஷமா இருக்கிற நாளாக யூதர்கள் அனுசரிச்சு வந்தாங்க. இன்றும் அந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எஸ்தர் தன் ராஜமேன்மைய ராஜ சமூகத்துல யூதரின் இரட்சிப்புக்காக பயன்படுத்தினாங்க. தான் உபவாசித்து ஜெபித்தது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஜெபிக்க தூண்டுகிறவளாக இருந்தாங்க. அதனால்தான் காரியம் வெற்றியாய் முடிந்தது. அதே போல நாமும் கூட உபவாசித்து ஜெபித்து நம்முடைய காரியங்களில் வெற்றி பெறலாம். எஸ்தரை போல ஞானமுள்ளவளாய் உபவாசித்து ஜெபித்து அவருடைய கிருபையை பெற்று நம் குடும்பத்தை வலுப்படுத்தி ஆமானை போன்று குடும்பங்களை உடைக்க நினைக்கின்ற சாத்தானை ஜெபத்தினால வீழ்த்துவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வி, தகுதிகள், வாய்ப்புகள், வசதிகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக பயன்படுத்தி நாம் வாழவும் மற்றவர்களை வாழ வைக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.